எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழ்நாட்டோடைய ட்ரெண்டிங்கான தலைப்புச் செய்திகள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம தலைப்புச் செய்திகள், ட்ரெண்டிங்கான தலைப்புச் செய்திகள் பார்க்கலாம். மதுரையில் டாஸ்மாக் ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம், வேலை பாதுகாப்பு கோரிக்கை. சரிங்களா? மதுரையில் பார்த்திங்கன்னா டாஸ்மாக் ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அதனால் வேலை பாதுகாப்பு கோரிக்கை, வேலை பாதுகாப்பு கோரிக்கை வச்சுருக்குறாங்க. சரிங்களா? வேலை பாதுகாப்பு கோரிக்கை. சரிங்களா? அவர் தீரன் திட்டத்தில் மதுரை 90% இலக்கு எட்டியது. சரிங்களா? கல்வித்துறையில் முன்னேற்றம். சரிங்களா? ஓகேங்களா? தீரன் திட்டத்தில் வந்து மதுரை 90% இலக்கு எட்டியது. ஸோ கல்வித்துறையில் வந்து முன்னேறி இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா லால்குடியில் புதிய பேருந்து நிலையம் திறப்பு, பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடக்கம். சரிங்களா? லால்குடியில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு பேருந்து நிலையம் திறப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. வித் லவ் தமிழ் படம் 20 கோடி வசூல், ரசிகர்கள் வரவேற்பு அதிகம். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் அட்டவணை விரைவில் அறிவிப்பு, அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனை. சரிங்களா? விரைவாக வந்து சட்டமன்ற தேர்தல்களுடைய அட்டவணையை வந்து விரைவாக அறிவிப்பு பண்ணுவாங்க. ஸோ அரசியல் கட்சிகள் வந்து தீவிரமாக ஆலோசனை நடத்துகிறாங்க. தமிழ்நாடு அரசு சமூக நலத்திட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா 1.57 லட்சம் கோடி வந்து செலவு பண்ணுறாங்க. சரிங்களா? தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா சமூக நலத்திட்டங்கள் 1.57 லட்சம் கோடி செலவு. சரிங்களா? தேர்தல் ஆணையம் அப்புறம் பார்த்திங்கன்னா சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு கணித தேர்வு சவாலானது அப்படின்னு மாணவர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா மாநில தேர்தல் தயாரிப்பில் வந்து தீவிரமாக இருக்காங்க. சரிங்களா? அதாவது மாநில தேர்தல் இருக்குங்க இல்லையா, அதாவது தேர்தல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா மாநில தேர்தல் தயாரிப்பில் வந்து தீவிரமாக இருக்கிறாங்க. சரிங்களா? வங்கக்கடலில் பார்த்திங்கன்னா காற்றழுத்த தாழ்வும் உருவாகியிருக்கு. ஸோ தமிழகத்திற்கு மழைக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? தமிழகத்தில் வந்து மழை பெய்யறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு நலத்திட்டங்கள் கூடுதல் நிதி அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? பெண்களுக்கு நலத்திட்டங்களுக்காக கூடுதல் நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அரசு கூடுதல் நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ கூடுதல் நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கு அரசு வந்து அறிவிப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே மக்களே, நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். கமெண்ட்டும் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் எப்போ சொல்கிற மாதிரி மக்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, எல்லோரும் ஜாலியாக இருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் மக்களே. எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் மக்களே. பை பை மக்களே.